வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இலங்கையில் மிகவும் பரபரப்பான ஒரு செய்தி, அல்லது மக்கள் அனைவருமே அந்த செய்தியை நோக்கி நகர்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. அது என்ன செய்தின்னா, துபாயிலிருந்து ஒருவரை கைது செய்து காவல்துறை இலங்கைக்கு கொண்டு வந்திருக்கிறது. அது யார், அவர் எதற்காக கைது செய்யப்பட்டார் என்கின்ற விடயம் ஒருபுறம் பரபரப்பு செய்தியாக இருக்கக்கூடிய சூழலில், ஒரு முக்கிய குற்றவாளியை இலங்கை அரசாங்கம் வெளிநாட்டில் போய் கைது செய்து கொண்டு வந்திருக்கிறது என்கின்ற விடயம் இலங்கை அரசியல் களத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்பட்டிருக்கு. பஸ் லலித், இதுதான் அவருடைய பேர். அவருடைய பேர் வேற, நீண்ட பேர். நாம் நம்முடைய ஞாபகத்திற்கு வைத்துக் கொள்வதற்காக அவருடைய அந்த சின்ன பேரை நான் சொல்லி கொண்டு போகலாம் என்று நினைக்கிறேன் இந்த காணொலியில். பஸ் லலித் அவருடைய பேர். இவர் நிழல் உலக தாதா அப்படின்னு சொல்கிறாங்க. போதைப்பொருள் கடத்தல், கொலை, கொள்ளை இவைகள் அனைத்துமே சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருந்த ஒரு மனிதர். இவர் மீது பல வழக்குகள் இருக்கிறது என்பது இலங்கை நீதிமன்றங்கள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்து. காவல்துறை கூட இவரை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய குற்றவாளி என்று அறிவித்திருக்கிறது என்பது செய்தி. இவர் பல கொலைகளை செய்திருக்கிறார், பலருடைய பணங்களை திருடியிருக்கிறார், போதைப் பொருள்கள் கடத்தக்கூடிய வழக்கு என பல வழக்குகள் இவரை மையப்படுத்தி இருக்கிறது என்கின்ற செய்திகள் இருக்கின்றன. 2013ஆம் ஆண்டு ஹன்ஸ் வெல்லா பகுதியில் இவர் முதலாக ஒரு மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய களத்தை கட்ட பஞ்சாயத்தை செய்கிறார். அதன் பின்பு 2022ஆம் ஆண்டு ஒரு தீ வைப்பு சம்பவம். அந்த தீ வைப்பு சம்பவம் நெலு வந்துருவா என்கின்ற பகுதியில் அந்த தீ வைப்பு சம்பவம். அதுக்கு பிறகு 2022 ஒரு துப்பாக்கி சூடு ஹரஸ்புரா என்கின்ற பகுதியில் அந்த துப்பாக்கி சூடு. அது பிறகு 2023 பதுக்கா இரட்டை கொலை சம்பவம். 2023 ஹன்ஸ்வெல்லாவில் ஒரு கொலை. 2024 ஒரு வர்த்தகர் கொலை. இப்படி இவருடைய பட்டியல் நீண்டு போயிட்டே இருக்கு. இவர் இலங்கையிலேருந்து தப்பி சென்றார். ஆனால் இவர் மீது நிறைய வழக்கு இருக்கு. இவரை கைது செய்து கொண்டு விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு தாக்கம் இருக்கிறது. எனவே மக்கள் அரசு இதில் உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தேடல் எல்லா மக்கள் மத்தியிலுமே இருக்கு. இந்த சூழலில் இப்போ அரசு அவரை கைது செய்து கொண்டு வந்திருக்கிறது. துபாயிலிருந்து அவர் கைது செய்யப்பட்டு கொண்டு வந்திருக்கிறார். அது ஒரு முக்கியமான புள்ளி என்கின்ற காரணத்தினால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஊடகங்களில் இந்த விஷயம் மிகப்பெரிய பேசுபடு பொருளாக மாறி இருக்கு என்பதை விட, நீதிமன்றம் அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கும், அவர் செய்த அந்த குற்றங்களுக்கான விசாரணைகள் எப்பொழுது மேற்கொள்ளப்படும், அவருக்கு அடுத்த நகர்வு, அவரை மையப்படுத்தி அடுத்த நகர்வு என்னவா இருக்கும், இவைகள் இன்று ஊடகங்களில் பெருசாக பேசப்படுது. இது காவல்துறைக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாராட்டு. ஒரு குற்றவாளியை அவர்கள், அதுவும் முக்கியமான ஒரு குற்றவாளியை கைது செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பது காவல்துறைக்கு கிடைத்திருக்கக்கூடிய முக்கிய ஒரு பாராட்டு என்ற செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கின்றன. தற்பொழுது அந்த ஊடகங்களை பொறுத்த மட்டில் இந்த செய்திக்கு அவங்க மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்காங்க. பஸ் லலித் கைது செய்யப்பட்டிருக்கிறார், அதுவும் குறிப்பாக துபாயிலிருந்து அவரை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தியை பிரதான ஊடகங்கள் எடுத்து வைத்திருக்கிறது. இந்த வழக்கை மையப்படுத்திய செய்திகள், அது சார்ந்த களங்களை எல்லாம் இனி போக போக அரசு எடுக்கக்கூடிய அந்த நகர்வுகளிலிருந்து நம்மால் பார்க்க முடியும். கண்டிப்பாக அது சார்ந்த பல செய்திகளையும் நான் உங்கள் மன்றத்திலே எடுத்து வைப்பதற்கு கடமைப்பட்டிருக்கேன். இன்னொரு சம்பவம் மையப்படுத்திய ஒரு செய்தி, அது பார்த்திங்கன்னா ஒரு மயக்க மருத்துவர். அவர் தன்னுடைய பதுளை போதனா மருத்துவமனையில் அவர் வேலை செய்கிறாரு. வேலை செஞ்சுக்கிட்டு அவர் ஒரு 23ஆம் தேதி வெளியே போகிறாரு. அவரை காணல. அவங்க வீட்டை சார்ந்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கிறாங்க. நடவடிக்கை எடுத்து தேடி போகும்பொழுது ஒரு செய்தி வருது. அதாவது ஒரு குறிப்பிட்ட வனப்பகுதியில் ஒரு கார் யாருமே இல்லாமல் நிற்கிறாங்க. அந்த கார் யாருடையதுன்னு தெரியல அப்படின்ட்டு காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு செய்தி வருது.
உடனடியாக காவல்துறை அதிகாரிகள் அங்கு போய் பார்க்குறாங்க. பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியான சம்பவம் காத்திருக்கு. அது என்ன சம்பவம், அதை குறித்தும் நம்ம இந்த காணொலியில் பேசிடலான்னு பார்க்குறேன். அதாவது மயக்க மருந்து மருத்துவர் அப்படின்னா நிறைய பேருக்கு அது தெரிந்திருக்காது. மயக்க மருந்து மருத்துவர்னா நம்ம ஜெனரல் மெடிசின் கேட்டிருக்கோம், டாக்டர் கேட்டிருக்கோம், கார்டியாக் டாக்டர் கேட்டிருக்கோம். அது யார்? மயக்க மருந்து மருத்துவர், அனஸ்தீசியா டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அனஸ்தீசியாவை பொறுத்த மட்டும் வந்து 2 பிரிவான அனஸ்தீசியா இருக்குது. லோக்கல் அனஸ்தீசியா, ஜெனரல் அனஸ்தீசியா. இந்த ஜெனரல் அனஸ்தீசியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அறுவை சிகிச்சை நடக்குது அல்லது ஒரு பெரிய ப்ரொசீஜர் நடக்குது. அப்போ வலி தெரியக்கூடாது என்பதற்காக அந்த நோயாளிக்கு அவரை வந்து மயக்க நிலையில் வைத்திருப்பது தான் ஜெனரல் அனஸ்தீசியான்னு குறிப்பிடுவாங்க. லோக்கல் அனஸ்தீசியான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கை இருக்குது அல்லது ஒரு பல் இருக்குது, அந்த பல்லை ரிமூவ் பண்ண வேண்டும். அப்போ அந்த பல்லு வலிக்கக்கூடாது என்பதற்காக ஒரு குறிப்பிட்ட இடத்தை மட்டும் மறக்க வைப்பார்கள். அதாவது அந்த ஒரு மருந்து கொடுத்து அந்த குறிப்பிட்ட இடம் மறத்து போகும். அப்போ அங்கேருந்து நம்ம அதை ரிமூவ் பண்ணால் வலி தெரியாது. இப்போ பார்த்திங்கன்னா ப்ரெக்னன்சியாக இருக்கக்கூடிய தாய்மார்கள் அவங்களுக்கு வந்து டெலிவரி நடக்கும் பொழுது முதுகில் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அந்த முதுகில் இன்ஜெக்ஷன் போட்ட உடனே அது கால் பகுதி ஃபுல்லாகவே உணர்வு இல்லாமல் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு சுயநினைவு இருக்கும். கால் பகுதி இடுப்புக்கு மேலே கீழே இருக்க பகுதி வந்து சுயநினைவு இருக்காது, அது உணர்ச்சி இருக்காது. எனவே அந்த டெலிவரி பெயின் அவங்களுக்கு தெரியாது. அது சிசேரியனாக இருந்தாலும் சரி, நார்மல் இதுக்கு அந்த முயற்சிகள் எடுக்கப்படுவது மிக தவிர்த்து விடுவார்கள். இந்த சிசேரியனுக்கு அந்த கட் பண்ணுறது, குழந்தையை வெளியே எடுக்கிறது, இது எதுவுமே அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வலி தெரியாது. இப்படி ஒரு இது இருக்குது. இதுக்கெல்லாமே யார் அப்படின்னா அதுக்கு ஒரு படிப்பு இருக்குது. அந்த படிப்பை முடித்திருக்கக்கூடியவர் தான் மயக்க மருந்து டாக்டர்னு அழைப்பாங்க. அப்படித்தான் இந்த புதுளை மருத்துவமனையில் மருத்துவராக, மயக்க மருந்து மருத்துவராக இருக்கக்கூடியவர் தான் காணாமல் போகிறாரு. அவருடைய கார் அந்த வனப்பகுதியில் தனித்து நிற்குது. அந்த காவல்துறை அதிகாரிகள் அதை போய் பரிசோதிக்கிறாங்க. பரிசோதிக்கின்ற பொழுது ஒரு அதிர்ச்சியான காட்சியை பார்க்குறாங்க. அங்கே இருந்த ஒரு சின்ன குன்று போன்ற, அதாவது 2 கற்களுக்கு மேலே ஒரு கல் இருக்குது, அதில் வந்து ஒரு ஆள் மயங்கி கிடக்கிறது மாதிரி இருக்குது. காவல்துறை அதிகாரிகள் கிட்ட போய் பார்க்குறாங்க. அப்போது அந்த ஆளை சுற்றி மாத்திரைகள், அதாவது மருந்து மாத்திரைகள் கிடக்கு. அவர் செக் பண்ணி பார்க்கும்பொழுது அவர் மரணத்தை தழுவி இருந்தார். அவர் தான் அந்த மயக்க மருத்துவர் என்று கண்டுபிடிக்கிறார்கள். அவர் இயற்கையாகவே தற்கொலை செய்து கொண்டார். அதாவது நம்ம இந்த உலகத்தை விட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அவரே முடிவெடுத்து தற்கொலை செய்து கொண்டாரா, அல்லது அவர் மீது யாரோ ஒருவர் அவரை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக மயக்க மருந்தை கொடுத்து அவரை கொன்றாரா என்கின்ற இந்த கேள்விகள் எழுப்பி இருக்கின்றன. இதற்கான விசாரணைகள் இப்பொழுது முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது என்று காவல்துறை சார்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு எந்த கோணத்தில் போகும் என்கின்ற ஒரு கேள்வியும் எழும்பியிருக்கு. இதை குறித்த செய்திகளும் ஊடகங்களில் ஒரு பிரதான இடத்தை பிடித்திருந்தது என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.